என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க ஆண்டி. மணமேடை வரைக்கும் வந்துட்டு என் கல்யாணம் நின்னு போனா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்னை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்களே. மச்சான் நீங்க பாருங்க மச்சான், இன்னும் நீங்க அமைதியா இருந்தா என்ன மச்சான் அர்த்தம்? ஏதாச்சும் ஒரு முடிவெடுங்க மச்சான். இன்னைக்கு இந்த நிமிஷம் என் புள்ளைய காப்பாத்தியாச்சு. நாளை பிறகு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என் பொண்ணு தப்பான முடிவெடுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டானா நான் எங்க மச்சான் போவேன்? தயவு செஞ்சு என் மகளை காப்பாத்துங்க மச்சான். சரி, ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது நீ எடுத்த முடிவுதான். நீயாதா என்கிட்ட வந்து ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. உன்னோட சம்மதத்தோட தான் உனக்கு ஐஸ்வர்யாவோட நிச்சயதார்த்தமும் நடந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த நிமிஷம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நம்மால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படவே கூடாது. இன்னைக்கு இந்த நிமிஷம் இதே இடத்துல உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இதுதான் என்னுடைய முடிவு. மணமேடையில போய் உட்கார். அண்ணே, என்ன சாவித்ரி, இது என் மகனோட கல்யாண விஷயம். இதுல நீ தலையிடாத. சரி, மணமேடையில போய் உட்கார். ஏ நடேசா கருப்பு, சேதுக்கு வேற ட்ரெஸ் போட்டு மணமேடைக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. சரிப்பா. மாப்ள வா மாப்ள போலாம். சரி வாயா போ. போ மாப்ள போ. வாயா. இல்லனே அது அப்பா சொல்லிட்டாருல வாயா. ஐஸ்வர்யா மணமேடைக்கு போகணும் வா. என்ன ஐஸ்வர்யா இப்படியே அழுத முகத்தோட வந்து உட்கார போறியா இல்ல லைட்டா மேக்கப் டச்சப்ல பண்ணிக்கலாமா? போங்க, கிண்டல் பண்ணாதீங்க. அம்மா என்னம்மா கல்யாணம் நடந்துற போல போச்சு போ. ரெண்டு பேரும் சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. வணக்கம் சொல்லுங்க. மா நம்ம நினைச்ச மாதிரி ஐஸ்வர்யாவுக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நம்ம ஜெயிச்சிட்டோமா? அம்மா விட்டா கல்யாணம் நடந்துற போல. இங்க பாரு தாமரை, நான் எங்க அம்மாக்கு போன் பேசிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல இவ எதுக்கு போன் பண்றா? ஹலோ ஹலோ அம்மா, என்னடி, என்ன விஷயமா எனக்கு போன் பண்ற? சேதுவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஆம்பளை புள்ளன்னு சொன்னா நிஜமாவாமா? ஆமாண்டி நெசந்தேன். இந்த குடும்பத்துக்கு ஒரு சிங்கக்குட்டி வாரிசா பிறந்திருக்கடியே. அது சரிம்மா, எல்லாத்தையும் தாண்டி உன் பேரனுக்கு இங்க கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. உன் பேரன் போய் மணமேடையில உட்கார்ந்துட்டான் தெரியுமா உனக்கு? என்னடி சொல்ற? ஆமாமா, நான் என்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். குழந்தை பிறந்திருக்கு, 30 நாள் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு எவ்வளவோ சொல்லியும் யாருமே என் பேச்ச கேக்குற மாதிரி இல்லம்மா. எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஐஸ்வர்யா கழுத்துல உன் பேரன் தாலி கட்டிடுவான். இதெல்லாம் தட்டி கேட்காம நீ அங்க ஹாஸ்பிடல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கியாமா? யார தட்டி கேட்கலன்னு சொல்ற? நான் அங்கதான் கல்யாணத்தை நிப்பாட்ட குழந்தையோட வந்துகிட்டு இருக்கேன். என்ன மீறி அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். நிஜமாவாமா சொல்ற? ஆமாண்டி. சூப்பர்மா, வாமா வாமா, வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுமா. உன்னை மீறி எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். என் சப்போர்ட் ஃபுல்லா உனக்குதாமா. சரிடி, நீ போன வை, நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். சரிமா. ஐயா தம்பி, கொஞ்சம் வெரசா போய்யா, உனக்கு புண்ணியமா போகும். வண்டி எவ்வளவு வேகமா போகுமோ அவ்வளவு வேகமா தான் போயிட்டு இருக்கேன். பரவாயில்லையா, நீ பாட்டுக்கு போய்யா,
வண்டி ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிட்டா கூட சரி பண்றதுக்கு நான் உனக்கு பணம் தரேன். கொஞ்சம் வேகமா போய்யா, உனக்கு புண்ணியமா போகும். வேகமா தான் போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் போயிட்டு தான், கவலைப்படாதீங்க. அம்மா அம்மாச்சி என்னமா சொல்லுச்சு? உங்க அம்மாச்சி சேதுக்கு பிறந்த புள்ளைய தூக்கிக்கிட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட இங்கதான் வந்துகிட்டு இருக்காண்டி. பக்கத்துல வந்துருச்சான். என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிருக்கு. சூப்பர்மா. கிழவி இந்த வயசுல என்ன போடு போடுது பாத்தியா? நிச்சயமா கிழவிய மீறி இந்த கல்யாணம் நடக்காதுமா. இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட அந்த கிழவி என்ன வேணா செய்யும் போல இருக்கு. ஆமாண்டி, அதுவும் சரிதான். என்னங்கம்மா, எல்லாத்தையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. என்ன என்ன கழவிய காணோம்? இருடி இருடி வந்துருண்டி. இரு. ஐயா ராஜாங்க ஐயா வாங்க. என்னங்க, நீங்க தான் வந்து அங்க தாலி எடுத்து கொடுக்கணும். வாங்க. சரி போலாம். என்னம்மா இன்னும் காணோம்? தெரியலையேடி. பக்கத்துல வந்துட்டேன்னு தான் சொல்லுச்சு. என்னம்மா இது? தாலியை உங்க கையால கொடுங்க. மா, அங்க பாருமா, அப்பட்ட வருது. ஏய், கிழவி உள்ள வரதுக்குள்ள அவ கழுத்துல நாத்தரான் முடிச்சு போடும். ஏய், சொன்னா கேளுடி, போடி போ. சரி. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. நிறுத்துங்கடா, நிறுத்துங்க.
சேது முடிச்ச நீ போட்டுட்ட, மத்த முடிச்செல்லாம் முறைப்படி நான் தான் போடணும். டேய் நிறுத்துங்க. நிறுத்துங்கன்றல்ல, நிறுத்துங்க. கட்டிட்டியாடா? அவ கழுத்துல தாலி கட்டிட்டியாடா? இம்புட்டு தூர கல்யாணத்தை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே வாரனே, என்ன சட்டம் கூட பண்ணாம எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்திட்டியல்ல? அத்தை, கொஞ்சமாவது உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்குங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல இப்படிதான் அபசகுணமா நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி வந்துட்டு இருப்பீங்களா? ஏய், நீ யாரு வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கன்னு எனக்கு புத்திமதி சொல்ற? உன் வயசு என் அனுபவம்டி. எவளாவது என்ன பத்தி தேவையில்லாம பேசுனிய ஓய கிழிச்சு தச்சு புடுவ சொல்லிட்டேன். பாருங்க மாமா, அத்தை எப்படி பேசுறாங்கன்னு. அவங்க பேசுறதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க. அதான் உன் பேரனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. நீ வந்த கையோட அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிற வழிய பாரு. யாரது? என் மக ராசாங்கமா? ஒரு காலத்துல என் மக மாதிரி யாராச்சும் உண்டா? என்ன நடந்தாலும் என் மகன் நியாயத்து பக்கம் தான் நிப்பான். என் மகன் தராசுல இருக்கிற முள்ளு மாதிரின்னு உன்னை நினைச்சு அம்புட்டு தூரம் பெருமைப்பட்டிருக்கனே. ஆனா இன்னைக்கு நீ முன்ன நின்னு இந்த காரியத்தை நடத்தியிருக்க. கேட்டா என் மகன் விருப்பப்படி நான் நடந்திருக்கேன்னு சொல்ல போறேன், அதானே? உன் மகன் ஒரு பாட்டில் விஷத்தை எடுத்து குடிக்க ஆசைப்பட்டானா, என் மகன் விருப்பப்பட்டுட்டாத்தா அவனுக்கு ஒரே ஒரு மூடி விஷத்தை கொடுத்துறேன்னு கொடுத்துருவியா நீ? அதான் பதில் சொல்லியா? அம்மா, நடந்து முடிஞ்சதை விடு. நீ கையில வச்சிருக்கிறது சேதுவோட குழந்தையா? ஆமாடி. கல்யாண கோலத்துல மாலையும் கழுத்துமா புது மாப்பிள்ளை நிக்கிறார்ல, அவருக்கு இப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தையதான் நான் ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறிய? இப்ப எதுக்கு குழந்தைய தூக்கிக்கிட்டு இங்க வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? என் பேரன் கல்யாணம் ஆகி புது மாப்பிள்ளையா பொண்டாட்டியோட நின்னுகிட்டு இருக்கான்ல, கல்யாணமான புது பொண்ணு புது மாப்பிள்ளைக்கு கல்யாண பரிசு கொடுக்க வேணாம்? அதான் இந்த உலகத்திலேயே யாருமே கொடுக்க முடியாத ஒரு கல்யாண பரிச என் பேரனுக்கு நான் கொடுக்கணும்னு வந்திருக்கேன். பேராண்டியே, உன் அப்பத்தா உனக்காக கொண்டு வந்திருக்கிற கல்யாண பரிசு தாண்டா இது. எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க. எல்லாருக்கும் இந்த சமயத்துல இத்தனை நாளா நான் மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த சொல்றேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. என் பேரனுக்கும் என் பேத்தி தமிழ்ச்செல்விக்கும் பிறந்திருக்கிறது 2 குழந்தைங்க.
ரெட்ட குழந்தையா? என்னம்மா சொல்ற? சேதுக்கும் தமிழுக்கும் பிறந்தது ரெட்ட குழந்தையா? ஆமாண்டி, இங்க நிக்கிற புது மாப்பிள்ளைக்கு பிறந்தது ரெட்ட குழந்தைங்க. தமிழ்ச்செல்வி உண்டாயிருக்கும் போதே அவ வயித்துல ரெட்ட குழந்தை இருக்கிற விஷயம் என் பேராண்டிக்கும் தெரியும். என்னடா பேராண்டி, நான் சொல்றது நெசந்தானே? பேராண்டி, நீ ஆஸ்பத்திரிக்கு வந்து உன் பொண்டாட்டிய மன்னிச்சுக்கப்பா அப்படி எல்லாம் சொன்னா உங்களுக்கு எல்லாம் கோபம் வரும். உன் முன்னாள் பொண்டாட்டிய நீ ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்தல்ல, நீ இருந்தப்போ அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த புள்ள தாண்டா இந்த புள்ள. உனக்கு பிறந்த மூத்த புள்ள ஆம்பளை புள்ளடா பேராண்டி. நீ அங்க இருந்து விசுக்குன்னு புறப்பட்டு வந்திய, அதுக்கப்புறம் உன் முன்னாள் பொண்டாட்டிக்கு மறுபடியும் பிரசவ வலி எடுத்து பிரசவம் பார்த்ததுல இன்னொரு புள்ள பிறந்துருச்சு. அந்த புள்ள பொம்பளை புள்ளடா. ஆக மொத்தத்துல உனக்கு பிறந்தது ரெட்ட புள்ளைங்க. அதுவும் ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. உன் ஆத்தா உன் கனவுல வந்து உன்கிட்ட சொன்னான்ல, மகனே, என் அருமை மகனே, கண்டிப்பா நான் உன் பொண்டாட்டி வயித்துல மகளா வந்து பொறப்பேன்னு சொன்னான்ல. அவ சொன்ன மாதிரியே உன் ஆத்தா உனக்கு மகளா வந்து பிறந்திருக்காடா.